ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. இன்னைக்கு காலையில் மும்பையிலேருந்து பாராமதிக்கு வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டரில் மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவர்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் கூடவே வந்துட்டு ஒரு அட்டண்டன்ட்டும் ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரும் அடிஷ்னலாக வந்துட்டு பைலட் இன் கமாண்டும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் மொத்தம் 5 பேர் வந்துட்டு அதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. காலையில் 8 மணிக்கு மும்பை ஏர்போர்ட்டில் எடுக்கிற அந்த சாப்பர் வந்துட்டு பாராமதி ஏர்போர்ட்டில் ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு லேண்ட் ஆகணும். பட் அவங்க ஃபஸ்ட் டைம் போகும்போது அந்த கிளியரன்ஸ் கிடைக்கல. பட் செகண்ட் டைம் தான் வந்துட்டு லேண்ட் ஆகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த 2வது டைம் அப்ரோச் பண்ணும்போது அந்த சாப்பர் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆனதில் வந்துட்டு தீப்பிடிச்சு அந்த மொத்த ஹெலிகாப்டருமே வந்துட்டு வெடிச்சிருக்கு. அந்த வெடிச்சதில் மிகப்பெரிய ஒரு தீ வந்திருக்கு. அந்த தீயில கருகி எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டு தான் முதல்கட்ட ரிப்போர்ட்டில் வந்துட்டு தகவல் சொல்கிறாங்க. பட் இதில் ட்ராவல் பண்ண யாருமே வந்துட்டு பிழைச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் வந்துட்டு ஃப்ளைட்டோட எல்லா பாகமும் துண்டு துண்டாக இருந்திருக்கு. நெருப்பில் எரிஞ்சு கிட்டத்தட்ட இரும்பே உருகிற அளவுக்கு வந்துட்டு போயிருக்கு. அதுவே ஒரு ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் தான். பட் இவர் வந்து எதுக்காக வந்து பாராமதிக்கு வந்துட்டு போகிறாருன்னா, பூனேயில் வந்துட்டு லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணுறதுக்காகவும் அங்கே நடக்கக்கூடிய ரேலியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காகவும் கிட்டத்தட்ட 4 ஸ்கெடியூல் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காகவும் இன்னைக்கு காலையிலே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. பட் துரதிருஷ்டவசமாக அவர் வந்துட்டு இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை. அவர் இறந்துட்டு தான் வந்துட்டு எல்லா செய்திகளும் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய அரசியல் தலைவர்கள் வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய லாஸ்னும் தாங்க முடியாத வழியினும் இந்த விபத்து வந்துட்டு ஒரு துரதிருஷ்டவசமானதுனும் இந்த விபத்தில் வந்துட்டு இறந்து போன அஜித் பவார் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு தங்களுடைய வருத்தங்களையும் அனுதாபங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அஜித் பவாரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. அவர் வந்துட்டு 1982 அவருடைய மாமா சரத்பவாரோடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்துட்டு அவர் கட்சிக்குள்ளே வர்றாரு. வந்த வருஷத்துலேயே வந்துட்டு அவருக்கு போர்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சுகர் ஃபேக்ட்ரி வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த சுகர் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு அப்போ தான் அவர் வந்து ஒரு போர்டு மெம்பராக வந்துட்டு உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் 1991 அதே பாராமதி தொகுதியில் வந்துட்டு ஒரு லோக்சபா எம்பிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரு. அந்த 1991 வந்துட்டு அவருடைய இன்னொரு மாமாவுக்காக அந்த இடத்த வந்துட்டு விட்டு கொடுத்துட்றாரு. அவர் வந்து போட்டி போட்டு அந்த இடத்துல ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே 91 தொகுதியில் பாராமதியில் எம்எல்ஏவாக நின்று ஜெயிக்கிறாரு. அந்த 91 ஜெயிச்சவர் இன்னைக்கு 2024 வரைக்கும் அதே தொகுதியோட அவரை வந்துட்டு தோக்கடிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக அந்த தொகுதியில் வந்துட்டு இருந்திருக்காரு. பாராமதி தொகுதி 2004 வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து அவர் வந்துட்டு விலகினதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு, நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ இதை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் வர எலெக்ஷன்ல எல்லாம் வந்துட்டு நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி வழியாகவே வந்துட்டு போட்டி போட்டு வர்றாரு. மகாராஷ்டிராவோட 5 முறை வந்துட்டு டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் பிளானிங்லேயும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்ஃபேர்லேயும் வந்துட்டு மினிஸ்டராக இருக்காரு. இதுதான் வந்துட்டு அவரை பற்றின ஒரு சின்ன குறிப்பு. அவருடைய ஆன்மா வந்துட்டு சாந்தி அடையட்டும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த ஃப்ளைட்டை பற்றி சொல்ல போனோம்னா இவங்க வந்துட்டு விஎஸ்ஆர் ஏவியேஷன் ஒரு ப்ரைவேட் பேஸ்டு ஏவியேஷன் ஆப்ரேட்டராக இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த பர்டிகுலர் சாப்பர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி சர்வீஸில் இருந்து தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு நடந்த மிஸ்டேக் வந்துட்டு யார் காரணம், என்ன பிரச்சனை, இதை பற்றி வந்துட்டு முதல் தகவலில் வந்துட்டு எதுவுமே இன்னும் வெளியே வரல. இது ஒரு விபத்தாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்.